முக்கிய செய்திகள். ராம்தேவ் கைது விவகாரம் எதிர்பாராதது, ஆனால் வேறு வழியில்லை. பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டி. அண்ணா ஹசாரே தலைமையிலான குழு வரைவு குழுவில் பங்கேற்காவிட்டாலும் திட்டமிட்டபடி மசோதாவை நிறைவேற்றுவோம், கபில் சிபில் உறுதி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மீது செருப்பு வீச முயற்சி, காங்கிரஸ் பாஜக கண்டனம். ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். வணக்கம். விரிவான செய்திகள். பாபா ராம்தேவை டெல்லியிலிருந்து அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி ராம்லீலா மைதானத்தில் கடந்த 4ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்த பாபா ராம்தேவை நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்து அங்கிருந்து வெளியேற்றி ஹரித்வாரில் கொண்டு சென்றுவிட்டனர். அதன் பின்னர் மத்திய அரசின் இந்த நடைமுறைக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாபா ராம்தேவ் டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது எதிர்பாராதது என்றும், ஆனால் அதை தவிர வேறு வழியில்லை என்றும் பிரதமர் கூறினார். லோக்பால் வரைவு மசோதா குழு கூட்டத்தில் அண்ணா ஹசாரே தலைமையிலான குழுவினர் பங்கேற்காவிட்டாலும் அந்த மசோதாவை குறித்த காலத்துக்குள் நிறைவேற்றுவோம் என மத்திய அமைச்சர் கபில் சிபில் கூறினார். லோக்பால் மசோதா வரைவு குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தை அண்ணா ஹசாரே தலைமையிலான மக்கள் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். அதைத் தொடர்ந்து அரசின் தரப்பில் நியமிக்கப்பட்டிருந்த 5 அமைச்சர்கள் மட்டும் நேற்றைய கூட்டத்தில் லோக்பால் மசோதா குறித்து கலந்து ஆலோசனை நடத்தினார்கள். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபில், லோக்பால் வரைவு மசோதா குழு கூட்டத்தை அண்ணா ஹசாரே தலைமையிலான பொதுமக்கள் தரப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றாலும் பங்கேற்காவிட்டாலும் குறித்த காலத்திற்குள் மசோதாவை நிறைவேற்றுவோம் என்று கூறினார். அது தொடர்பான பணிகள் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிய கபில் சிபில், தங்களின் நடவடிக்கைகள் மூலம் மசோதா தொடர்பான பணிகளை ஹசாரே குழுவினர் தாமதப்படுத்துகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் எல்லை மீறிய பிரச்சினைகளை அவர் வலியுறுத்துவதாகவும், அரசு தரப்பினரை ஏமாற்றுக்காரர்கள், சதிகாரர்கள், பொய்யர்கள் என அவர்கள் விமர்சிப்பதாகவும் கபில் சிபில் கூறினார். இதுபோன்ற விமர்சனங்கள் அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைகிறது என்றும், நேற்றைய கூட்டத்தில் மசோதா தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை இறுதி செய்துள்ளோம் என்றும் கபில் சிபில் குறிப்பிட்டார். புதுடெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜனார்தன திவேதி மீது ஒருவர் திடீரென செருப்பு வீச முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜனார்தன திவேதி புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திடீரென ஒருவர் தனது செருப்பை எடுத்து அவர் மீது வீச முயன்றார். இதையடுத்து அந்த நபரை அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பிடித்து தாக்கினர். பின்னர் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் நவ் சஞ்சர் என்ற ராஜஸ்தான் பத்திரிகையைச் சேர்ந்த சுனில்குமார் என்பது தெரியவந்தது. இந்த தாக்குதல் குறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திக் விஜயசிங், நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூலம் RSS முகத்திரை கிழிந்து அதன் உண்மையான தோற்றம் வெளிப்பட்டிருப்பதாக கூறினார். Well, what we have seen today is the ugly face of fascism, the ugly face of RSS ideology, the ugly face of the training which the RSS gives to these people who believe in violence, and it's highly condemnable. இந்த சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏழை பெண்கள் திருமணத்திற்கு உதவித்தொகை மற்றும் 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார்.
நடப்பு கல்வியாண்டில் 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12வது வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி முதல்வர் பாராட்டு தெரிவித்தார். என் பேர் எஸ் சங்கீதா. நான் SRM முத்தமிழ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து சேலத்துலேருந்து வரேன். ஸ்டேட் போர்டில் நான் 496 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 12th 1190க்கு மேலே எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். இன்னைக்கு CM மேம்கிட்ட அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இதேபோல 12வது வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான செலவை தமிழக அரசே ஏற்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். இதேபோல ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதோடு 4 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். இதற்கிடையே முதியோர், கணவனை இழந்தோர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கான உதவித்தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி செல்வி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வரேன். அம்மா தேர்தல் அளிக்கையில் சொன்ன மாதிரி திருமண உதவித்தொகை 50,000 கொடுத்து தங்க காசு 4 கிராம் கொடுத்துருக்காங்க. என்னோட சேர்த்து 7 பேர் கொடுத்துருக்காங்க. இது திருமணத்துக்கு இது உதவியாக இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஜெயலலிதா 7 பேருக்கான திருமண உதவித்தொகையை வழங்கினார். இந்த திட்டத்தில் சுமார் 24 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை பிரிட்டிஷ் தூதர் சந்தித்து பேசினார். தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டனை பிரிட்டிஷ் தூதர் சர் ரிச்சர்ட் ஸ்டாக், துணை தூதர் மைக் நாயாக்கிஸ் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள். அப்போது தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் உடன் இருந்தார். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் 35 பேரை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு ADGP-யாக இருந்த SK டோக்ரா சிறைத்துறைக்காக மாற்றப்பட்டுள்ளார். ADGP ஆஷில் பெங்க்ரா பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். உணவு வழங்கல் துறைக்கு சில தினங்களுக்கு முன் மாற்றப்பட்ட T. ராதாகிருஷ்ணன் மனித உரிமை ஆணையத்தின் ATGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். மின்சார வாரிய கண்காணிப்பு பிரிவு ATGP-யாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் உணவு வழங்கல் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபு வடக்கு மண்டல IG-யாகவும் மேற்கு மண்டல IG-யாக வன்னிய பெருமாளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாநகர காவல்துறை ஆணையராக அமரீஷ் பூஜாரி பணியமர்த்தப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நஜ்முல் ஹோடாவும், கரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக நாகராஜனும், திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக R. தினகரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாபா ராம்தேவ் ஒரு சந்தர்ப்பவாதி என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உண்ணாவிரதம் இருந்த பாபா ராம்தேவ் அரசுக்கு விடுத்த கோரிக்கைகள் பற்றி அவருடன் மத்திய அரசு பலமுறை பேச்சு நடத்தியதாகவும், அவரது கோரிக்கைகளை 100% அளவில் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் 90% நிறைவேற்றுவதாக உறுதி அளித்ததாக குலாம் நபி தெரிவித்தார். மேலும் அது பற்றி பிரதமரும் அவருக்கு தெளிவாக கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று குறிப்பிட்ட குலாம் நபி, அதனைத் தொடர்ந்து பாபா ராம்தேவ் உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக முதலில் கூறினார். ஆனால் அவரே பின்னர் உண்ணாவிரதத்தை தொடர்வதாக அறிவித்து விட்டார் என்றும், அதன் மூலம் அவர் ஏற்கனவே அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டார் என்று கூறிய குலாம் நபி ஆசாத், பாபா ராம்தேவ் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி என்று தெரிவித்தார். இதனிடையே இந்த பிரச்சனையில் பாஜக கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க முயல்கிறது என்றும் குலாம் நபி ஆசாத் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று பல இடங்களில் திடீரென்று மழை பெய்தது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள ராயப்பேட்டை, மயிலாப்பூர் மற்றும் போரூர் ஆகிய இடங்களில் நேற்று இரவு 8 மணிக்கு இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து விடிய விடிய சாரல் மழை பெய்தது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.